வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மரபு தமிழில் வினை மரபு தொகை மரபு இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க. கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், அதாவது கூடை முடைந்தான் அப்படின்னு வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். பூக்கள் தான் கொய்தான் வரும். தேங்காய் எனக்கு தெரிஞ்சு பறித்தான் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா வினைமரபினை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சுவர் கட்டினான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் சரி. ஆனால் இங்கே சுவர் கட்டினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் பொருந்தாத வினைமரபு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பு எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான், இதெல்லாம் சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான வினைமரபு தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. பால் குடித்தான். பால் பருகினான் அப்படின்னு தான் வரணும், ஆனால் இங்கே பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. தண்ணீர் குடித்தான், உமி கருக்கினான், முறுக்கு தின்றான், இதெல்லாமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கான ஆன்சர் கூரை வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா வினைமரபை கண்டறிக. முறுக்கு உண்டார்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் முறுக்கு தின்றான் அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுதான் பொருந்தாதது. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார், இதெல்லாமே சரி. முறுக்கு தின்றார் அப்படின்னு வந்திருக்கணும். உண்டார்னு கொடுத்ததுனால இதுதான் பொருந்தா வினைமரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு உண். சோறு உண். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை முடுக்கினர், கூரை கட்டினர், கூரை போட்டனர்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவற்ற தொடர் எது? கொடியில் உள்ள மலரை கொய்து வா. மலரை கொய்துவான்னு தான் வரும். கொண்டு வா, எடுத்து வா, கிள்ளி வாலாம் வராது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு சரியான சொல். சோறு உண்டான். சோறு உண்டான். பொருளுக்கேற்ற வினைமரபை எழுதுக. சோறு உண். சோறு உண் தான் வரும். சோறு தின், சோறு சாப்பிடு, இந்த மாதிரிலாம் வராது. சோறு உண் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பானை வனைதல். பானை வனைதல். சொல்பொருள் பொருத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடரை அறிக. இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. சிற்பி சிலையை வார்த்தான். சிற்பி சிலையை செய்தான், சிலையை செதுக்கினான், சிலையை வனைந்தான். இதில் பார்த்தீங்கன்னா சோறு உண், பழம் உண், கோலமிடு, தீ மூட்டு, சிற்பி சிலையை செதுக்கினான். இதுக்கு ஆப்ஷன் பியும் வரும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கோங்க. சிலையை வார்த்தான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் சிலையை செதுக்கினான், இதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கான ஆன்சர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கூடை முடைந்தான். சோறு சாப்பிட்டான்னு கொடுத்துருக்காங்க, சோறு உண் தான் வரும். அம்பு விட்டான்னு கொடுத்துருக்காங்க, அம்பு எய்தான். பால் குடித்தான் கொடுத்துருக்காங்க, பால் பருகினான், கூடை முடைந்தான், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் சரியான சொல். எழுப்பினான். சுவர் எழுப்பினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு உண், முறுக்கு தின்,
தண்ணீர் குடி பால் பருகு. சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தான். தண்ணீர் பருகினான், பருகினான், தண்ணீர் அருந்தினான்லாம் வராது, தண்ணீர் குடித்தான் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான், பால் பருகினான். தண்ணீர் குடித்தான் வரும், பால் பருகினான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியிலுள்ள மலரை எடுத்துவான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கொய்துவா. கொடியிலுள்ள மலரை கொய்துவா. ஆப்ஷன் பி கொய்து தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக. கூடை முடை. கூடை முடை. சரியான வினைமரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான். பழம் தின்றான் தான் வரும். பழம் தின். பழம் தின்றான் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பால் டேஸ். பால் பருகு. சரியான மரபு சொல்லை எழுதுக. பால் பருகு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் வினைமரபு. கூடை எனும் சொல்லுடன் இணைந்து வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் முடைந்தார். கூடை முடைந்தார். மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான் கொடுத்துருக்காங்க. சோறு உண்டான். சோறு உண்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகள் வினைமரபு. பால் பருகு. பால் பருகு. வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். இதில் பார்த்தீங்கன்னா முடுக்கினர், மேய்ந்தனர், போட்டனர் இதெல்லாம் வராது, வேய்ந்தனர் தான் வரும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக. தண்ணீர் குடித்தான். பால் பருகினான், தண்ணீர் குடித்தான் வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது தண்ணீர் குடித்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அதுக்கான ஆன்சர் கூரை வேய்ந்தனர். மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்தது கொடுத்துருக்காங்க, ஆனால் வீசியது அப்படிங்கிறது தான் சரி. தென்றல் காற்று வீசியது. மரபு பிழை நீக்குதல். கொடியிலுள்ள மலரை எடுத்து வா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடியிலுள்ள மலரை கொய்து வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினை மரபை தேர்க. கயல் பானை டேஸ் கற்றுக்கொண்டாள். பானை வனைய கற்றுக்கொண்டாள். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கொடியிலுள்ள மலரை கொய்து வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் கொடியிலுள்ள மலரை கொய்து வா. இதில் எடுத்து வா, கொண்டு வா, பறித்து வா அதெல்லாம் வராது, இந்த கொய்து வா தான் சரி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். மரபு வலுவற்ற தொடர் எது? குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். பானை வனைந்தான் தான் வரும். செய்தான், உருவாக்கினான், தயாரித்தான்லாம் வராது, பானை வனைந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை கண்டுபிடி. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுவர் எழுப்பப்பட்டது அப்படின்னு தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சோறு தின்றான்னு கொடுத்துருக்காங்க, சோறு உண்டான்னு தான் வரும். பானை செய்தார்னு கொடுத்துருக்காங்க, பானை வனைந்தார். பழம் சாப்பிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, பழம் தின்றான் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பால் எனும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. பால் பருகினான். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகள் வினைமரபு. சோறு உண். சோறு உண். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு உண். மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. பூ பறின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் பூ கொய்து வா, பூ கொய் அப்படி தான் வரும். ஸோ இதுதான் பிழையுள்ள தொடர். மற்றதெல்லாம் சுவர் எழுப்பு, சோறு உண், பானை வனை இதெல்லாம் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வலுவற்ற தொடர் எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா கயல் பானை சுட கற்றுக்கொண்டாள், பானை அமைக்க கற்றுக்கொண்டாள், பானை செய்ய கற்றுக்கொண்டாள் இதெல்லாம் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரை வேய்ந்தனர்.
பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்தெழுதுக. முடை அப்படிங்கிறது எதுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. கூடை, முடை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரபு தமிழில் தொகை மரபு. இதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மரபு பிழை இல்லாத தொடர் எது? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கம்பங்கொல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் தான் வரும், மாந்தோப்பு, பனந்தோப்பு தான் வரும், மாஞ்சோலை வராது. ஸோ பூந்தோப்பு அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா பூஞ்சோலை, பூந்தோட்டம் இல்லை, பூஞ்சோலை, மாந்தோப்பு, பனந்தோப்பு இப்படி தான் வரணும். இதில் கரெக்டாக இருக்கிறது கம்பங்கொல்லை தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். சொற்களின் கூட்டு பெயர்கள். இதுக்கான ஆன்சர் பழம். கூட்டு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பழம்ங்கிறது பழக்குலை. பழம், பழக்குலை. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதில் கரெக்டாக இருக்கிறது தென்னந்தோப்பு. தென்னந்தோட்டம், தென்னங்காடு, தென்னம் வயல் இதெல்லாம் வராது, தென்னந்தோப்பு. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி இந்த கூட்ட பெயர்கள் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தோப்புன்னு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரே வகை மரங்கள் நிறைய இருக்கும். அதாவது தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரே வகை மரங்கள்னு இல்லை, பல வகை மரங்கள் நிறைய இருக்கும். அது இல்லாமல் அது வந்து நீண்ட நாட்கள் பயன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் பயன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தோப்புன்னு வரும். தோட்டம்னு வர்றது பார்த்திங்கன்னா குறுகிய காலத்துக்கு பயன் தர்றது. இப்போ ஒரு வாழை மரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு தான் அந்த ஒரு தார் போட்டுருச்சுன்னா அதோட அந்த வாழை மரத்தோட இது அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தோட்டம் அப்படின்னு வரும். நீண்ட நாள் பயன் தர்றது தோப்பு, குறுகிய காலம் பயன் தர்றது தோட்டம். ஸோ இங்கே தென்னை மரம் அப்படிங்கிறது சரி, தென்னந்தோப்பு அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். மரபு பிழைகள். புலிப்பரல் சரியான சொல். மரபு பிழை இதில் வந்துருச்சு. சொற்களின் கூட்டப்பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கம்பங்கொல்லை, கம்பங்கொல்லை. பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை இணைக. கல்வர்கள் டேஸ் சென்றனர், கல்வர்கள் கூட்டம் சென்றனர் அப்படின்னு வரும். மாந்தோப்பு குயில்கள் கூவின, அதாவது மாந்தோப்பில் குயில்கள் கூவின அப்படின்னு வரும். காலாட்படை விரைந்து சென்றது, மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆ 3, அதாவது ஆக்கு 1, ஈக்கு 4, ஈக்கு 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கூட்டமாக. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கல், குவியல், பழம், குலை, புல், கட்டு, ஆடு, மந்தை. கல், குவியல், பழம், குலை, புல், கட்டு, ஆடு, மந்தை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். சரியான கூட்டப்பெயர்களை பொறுத்துக. பழம், குலை, எறும்பு, சாறை, வாழை, தோப்பு. இதில் வாழை தோப்புன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வாழை தோட்டம் தான் வரும். இது என்னன்னு பார்த்துக்குங்க. புல், கட்டு. பழம், குலை, எறும்பு, சாறை, வாழை தோப்பு, புல், கட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். சரியான தொடரை அறிக. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு குவியல், பசு குவியல்னு வராது, ஆநிறை அப்படி தான் வரும். இதுக்கு கல் தான் குவியல் வரும். பல கொத்துன்னு கொடுத்துருக்காங்க, பல குலைன்னு தான் வரும். ஆட்டு கூட்டம்னு கொடுத்துருக்காங்க, ஆட்டு மந்தைன்னு தான் வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். சரியான கூட்டப்பெயரை தேர்ந்தெடு. வேல மரம் அப்படிங்கிறது வேலங்காடு அப்படின்னு வரும், வேலங்காடு. மரபு பிழைகள் தொகை மரபு. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆடு, ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. யானை, யானை கூட்டம், யானை கூட்டம். மக்கள் கூட்டுப்பெயர். சரியான எண்ணடையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் மக்கள் கூட்டம். மக்கள் மந்தை, மக்கள் திரள், மக்கள் குவியல்னு வராது, மக்கள் கூட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமற்ற தொடரை அறிக. இதில் வந்து பொருத்தமற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. மக்கள் கூட்டம் தான் வரணும், ஆனால் மக்கள் குவியலாய் திரண்டனர்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர் அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுதான் பொருத்தமற்றது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும், முந்திரி குலை குலையாய் காய்க்கும், வைக்கோலை கற்றை கற்றையாய் கட்டி வைத்தனர். இதெல்லாம் சரியாக இருக்குது. இதில் ஆப்ஷன் டி தான் பொருத்தமற்றதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். கல் கூட்டுப்பெயர். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. கற்குவியல், கற்குவியல். கூட்டப்பெயர் புல். சரியான
எண்ணடையை தேர்வு செய்க. அதாவது புல் கூட்டம், புல் திரள், புல் குவியல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் புட்குலாம். புட்குலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பொருத்தி விடையறிக. ஆ நிறை ஆடு மந்தை ஒலி கற்றை கல் குவியல். ஆ நிறை ஆடு மந்தை ஒலி கற்றை கல் குவியல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆடு கூட்டு பெயர் ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக. ஆட்டு டேஸ் வருகிறது, ஆட்டு மந்தை வருகிறது. வலுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு எனப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு எனப்படும். ஆப்ஷன் ஏல தென்னந்தோட்டம், தென்னங்காடு, தென்னங்கூட்டம் இதெல்லாம் வராது. இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டு பெயரை குறிப்பிடு. மாங்கிறது தோப்பு, மாந்தோப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டப்பெயரை குறிப்பிடு. கற்குவியல், கற்குவியல். சொற்களின் கூட்டப்பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர் யாது? ஆடு, ஆட்டு மந்தை. கூட்டப்பெயரை குறிப்பிடு. மக்கள், மக்கள் கூட்டம். கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை, திராட்சை குலை, திராட்சை குலை. கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக. வாழை மரம் அப்படிங்கிற தோட்டம். பாருங்கள், மேலே வாழை தோப்பு பொறுத்துக்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் வாழை தோட்டம் அப்படிங்கிறது தான் சரி. வாழை தோப்பு, வாழைக்கன்று, வாழை இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வாழை தோட்டம் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டப்பெயர்கள். சொல். கல், பழம், புல், ஆடு. சொல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட கூட்டப்பெயர் என்னென்னா கற்குவியல், பழம் குலை, புல் மந்தைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. புல் கட்டு, ஆடு மந்தைன்னு வந்திருக்கணும். இதில் சரியான இணைத்தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது எப்படி இணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கல் குவியல், பழம் குலை, புல்கட்டு, ஆட்டு மந்தை. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டப்பெயர்கள் பொறுத்துக. ஆ நிறை ஆட்டு மந்தை புல்கட்டு கல் குவியல். ஆ நிறை ஆட்டு மந்தை புல்கட்டு கல் குவியல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டுப்பெயரை எழுதுக. எறும்பு, எறும்பு சாறை. எறும்பு சாறை சாறையாய் சென்றன அப்படின்னு வரும். எறும்பு அப்படின்னா சாறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டப்பெயரை எழுதுக. தென்னை, தென்னந்தோப்பு. தென்னை, தென்னந்தோப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டறிக. கல் எனும் சொல்லின் சரியான கூட்டப்பெயர் எது? இதுக்கான ஆன்சர் கற்குவியல், கற்குவியல். கூட்டப்பெயரை குறிப்பிடுக. புல், புல்கட்டு, புல், புல்கட்டு. கூட்டப்பெயரை தெரிவு செய்க. மாடு, மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை இந்த மாதிரி வரும். பசுன்னு வந்தால் தான் ஆநிறை அப்படின்னு வரும். மாடுனா மாட்டு மந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டப்பெயர்கள். தென்னை என்பதன் கூட்டுப்பெயர் என்ன? தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு. ஆட்டு எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆடுனாவே ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. கூட்டப்பெயரை தெரிவு செய்க. வைக்கோல், போர், வைக்கோல், போர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டப்பெயரை தெரிவு செய்க. யானை கூட்டம், யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவனவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை காண்க. மக்கள் மந்தைன்னு வராது. மக்கள் தொகுதி, மக்கள் மன்றம், மக்கள் கூட்டம் இதெல்லாம் வரும். ஆனால் மக்கள் மந்தைன்னு வராது. இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டப்பெயர். யானை சரியான எண்ணடையை தேர்வு செய்க. யானை கூட்டம், யானை கூட்டம். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். பழம் சரியான எண்ணடையை தேர்வு செய்க. பழக்குலை, பழக்குலை. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். வாழை, வாழை தோட்டம், வாழை தோட்டம். கூட்டப்பெயரை குறிப்பிடு. ஆநிறை, ஆநிறை. கூட்டப்பெயரை எழுதுக. வீரர் படை, வீரர் படை. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். தென்னை கூட்டுப்பெயர் தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு. சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. இதில் ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் சரி. இதில் மாட்டு மந்தை, அதாவது இங்கே ஆநிறை அந்த இதில் மாட்டு மந்தை தப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கழுதை மந்தை, குதிரை மந்தை இதெல்லாம் வராது. ஆட்டு மந்தை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ டிஎன்பிசிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்ம அதை அப்படியே எடுத்து வீடியோ போடுறோம். அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புற்கட்டு. புல் அப்படிங்கிறது புல்கூட்டம், புல்கத்தை, புற்குவியல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் புற்கட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்பு அப்படிங்கிறது சாறை, எறும்பு சாறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல்லோட கூட்டு பெயர் என்னன்னா புற்கட்டு. இங்கே வந்து புற்கூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. புற்குவியல், புற்குலை இதெல்லாம் வராது, புற்கட்டு. சொற்களின் கூட்டு பெயர்களின் தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆட்டுக்கூட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஆட்டு மந்தைன்னு தான் வரணும். மக்கள் கூட்டம், ஆநிரை, தென்னந்தோப்பு இதெல்லாம் சரியாக இருக்குது. இந்த ஆட்டுக்கூட்டம் அப்படிங்கிறது தான் தப்பு. பழம் என்பதன் கூட்டப்பெயர் குலை, பழக்குலை. பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிக. குவியல், கற்குவியல். சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. சோளம் கொல்லை, சோளம் கம்பு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சோளம் கொல்லை, கம்பங்கொல்லை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கரும்பு அப்படிங்கிறது தோட்டம், கரும்பு தோட்டம். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கரும்பு தோட்டம். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. வெற்றிலை தோட்டம். சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கான். இதுக்கான ஆன்சர் பசுவுக்கு வந்து ஆநிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. முள் வயல், கொல்லை, தோட்டம்லாம் வராது. முள் அப்படிங்கிறது முட்புதர் அப்படின்னு வரும். சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆலம், காடு, இலுப்பை தோட்டம், கம்பம் கொல்லை, கீரை பாத்தி. ஆலம், காடு, இலுப்பை தோட்டம், கம்பம் கொல்லை, கீரை பாத்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள். இதை கல், பூ, மரம், சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கல் அப்படிங்கிறது கற்கள், பூ அப்படிங்கிறது பூக்கள், மரம் அப்படிங்கிறது மரங்கள், சொல் அப்படிங்கிறது சொற்கள். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள். மூங்கில் அப்படிங்கிறது இலை, முளை அப்படிங்கிறது கீரை, வேப்பம் அப்படிங்கிறது தலை, வரகு அப்படிங்கிறது கதிர். மூங்கில், இலை, முளை, கீரை, வேப்பம், தலை, வரகு, கதிர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் கான். இதுக்கான கூட்டு பெயர் என்னென்னா கற்கள், குவியல்னு வரும். இதில் வந்து கற்கள்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்தம், மரபு பிழைகள், இளமை பெயரை தேர்க. சிங்கக்குருளை. இது இங்கே வந்துருச்சு. ஓகே, சிங்கம் அப்படிங்கிறது குருளை. சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, குவியல், நூல் உருண்டை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கான். பழம், பழக்குலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. இதுக்கான ஆன்சர் ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான மரபு சொல்லை இணைக்க. இதுக்கான ஆன்சர் கமுகம், கூந்தல். கமுகம் அப்படிங்கிறது என்னன்னா பாக்கு. இதுக்கான கூட்டு பெயர் என்னன்னா கமுகம், கூந்தல். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கற்குவியல். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புற்கட்டு. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள் கூட்டம். சரியான கூட்ட பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகள் சாறை சாறையாக. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. நெல், வயல். நெல், புதர், கொல்லை, தோட்டம்லாம் வராது. நெல் அப்படிங்கிறது வயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண்க. புற்கள். புல் அப்படிங்கிறது புற்கள். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை.
கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்தெழுதுக. கல் குவியல், கற்குவியல். பழம், இச்சொல்லின் கூட்டுப்பெயர் குலை, பழக்குலை. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு, மந்தை, ஆட்டு மந்தை. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. மாடு, மாட்டு மந்தை. இதில் பார்த்தீங்கன்னா மாட்டு மந்தைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான மரபு சொல்லினை தேர்க. நாணல், தோகை, நாணல், தோகை. சொல்லின் கூட்டப்பெயர் காண். பழம், பழங்கள், பழம் அப்படிங்கிறது பழங்கள். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு, ஆட்டு மந்தை, ஆடு, ஆட்டு மந்தை. சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்தெழுதுக. இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா பழக்குலை, பழக்குலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வினை மரபு, தொகை மரபு ரெண்டுமே தொகுத்து கொடுத்துருக்கோம். மரபு தமிழில் ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.